அழகாக நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மிஷன் யூசுகுரா ஃபேமிலி சீரிஸோடைய சீசன் 2 எபிசோட் 5 தான் நீ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்சு சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலக்கணும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தது எப்படி எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம கற்றுக்குள்ள போகலாமா. இப்ப பெரிய அண்ணங்கார கியோச்சிரோ அவனுடைய ஒயர்ஸை பயன்படுத்தி இவங்க எல்லாரும் பிடிச்சிட்டான். ஃபைனல் ஸ்டேஜ் இந்த இடத்துல தான் ஆரம்பிக்க போது எல்லாரும் ரெடியா. இவங்க எல்லாரும் உன்ன பக்கம் இந்த இடத்துல பார்த்துட்டு போய் இப்படி வந்து மாட்டிக்கிறாங்களே பாவம் இவங்க நிலமெல்லாம் பார்க்கும்போது இந்த வருஷம் ஒத்த கூட பாஸ் ஆக மாட்டான்னு தெரியுது. இல்ல வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அசனம் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் எங்க பாருங்கப்பா, இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்கிற இந்த டெஸ்ட்டை நீங்க பாஸ் பண்ணணும்னா என்னுடைய டீம் டைம் வரைக்கும் நீங்க தாக்கு பிடிக்கணும். அது முடிகிற வரைக்கும் நீங்க யாரு தாக்கு பிடிக்கிறீங்களோ அவங்கள நான் சைன் போட்டு கொடுக்குறேன். ஆனா ஆக்சுவலி அவன் அங்க பேச மாட்டான். அவனுடைய அந்த ஒயர்ஸை பயன்படுத்தி அப்படியே அசைவிலேயே பேசுவான். ஹீரோ இது மூலியமா புரிஞ்சுப்பான் என்ன சொல்ல வரேன்னு. நான் இந்த ஒவ்வொரு த்ரெட் மூலியமா தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்த மாதிரி இருந்த அந்த 2 ஸ்டேஜ் மாதிரி இது கண்டிப்பா இருக்காது. அதுதான் நீங்க போட்ட தப்பான கணக்கு. ஃப்ரீ டைம் தான் உங்களுக்கான முக்கியமான டெஸ்ட் டைம். அந்த முடியறதுக்குள்ள உங்களுடைய திறமையை காமிங்க. யார் இதுல தன்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியா நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நீடிச்சிருக்கீங்கிறது பார்ப்போம். கவலைப்படாதீங்க, நான் ஒன்னும் கேட்க மாட்டேன். உங்களுடைய பர்சனல் லைஃபை பத்தி தான் கேட்பேன். அதுக்கு நீங்க சரியா பதில் சொல்லணும். அதே மாதிரி உங்களுடைய பிரைவசி யாருக்கும் போகாம நான் பாத்துக்கிறேன். ஹீரோ யோசிக்கிறான், இதுல இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சக்கணுமே, என்ன இவன் ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா குத்துட்டு இருக்கான்ற பாக்க. இன்னொரு பக்கம் அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணும் அட கடவுளை இன்னைக்குன்னு பார்த்து ஷார்ட்டான சாட்ஸை போட்டணும்ட்டேன். இப்ப எல்லாமே தெரியுமே, தலைகளை வேற தொங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் பதற சமயத்துல அந்த பதட்டத்திலேயே அவருடைய அந்த கயிறும் எல்லாமே அழுந்து விழுது. கீழே தண்ணி தான் இருக்கு, அதுலதான் வீழ்ந்துட்டவன். திரும்பியும் இந்த வயரை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். இது ஃபேப்ரிக்கால உருவாக்கப்பட்டது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய அதிகப்படியான திடீர் இதய துடிப்பின் காரணமா கூட அதுல ஏற்படக்கூடிய அந்த ஒரு வைப்ரேஷன்னாலேயோ இல்ல ஹீட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அழுத்தத்தினாலேயோ டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணியும் இதுல அருந்து நீங்க விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அமைதியா இருக்கணும். இதுல கேட்கற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். உடனே பார்த்தா அடுத்த செகண்ட் அங்க இருக்கவன் கீழே விழுவான். அந்த டைம்ல அவனும் ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க, பாஸ் லைவ் பத்தி நான் சொல்லிடுறேன். எனக்கு என்னடா என்னுடைய பிரைவேட் டைம்ல உனக்கு துணி மாத்தத்தை பார்க்கறது ஹாப்பி அப்படின்ற மாதிரி அவன் ஓப்பனா சொல்ல. ஆனா இது இப்ப வேலை செய்யாது. நீ அவளை பார்த்து ஏன் பயந்த? அப்புறம் இன்னொருத்தையும் பார்த்தா அந்த இடத்துல பயந்துருவா. அவளும் இன்னொரு பக்கம் தன்னுடைய பிரைவசியான விஷயத்த சொல்ல உடனே அதுக்கும் ஓவர் ரியாக்ட் ஆயிடுது. சோ இதனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கீழே விட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க யாரும் உங்களுடைய வேலையில கணக்கச்சிதமா இருக்கணும். எந்த ஒரு எமோஷனலான விஷயக்கும் அடிமையாக கூடாது. சரியா உங்க வேலை என்னவோ அதை பார்க்கணும். அதுக்கு உங்களுடைய மனசை நீங்க ஒருநிலைப்படுத்தணும். இப்ப நிறைய பேர் கீழே வந்ததுல ஒரு சில பேர் தான் இன்னும் மிஞ்சிருக்காங்க. ஹீரோவும் இதை பாஸ் பண்ணணும்னா தேவையில்லாத யோசிக்காம அமைதியா இருக்கணும் போலியே. ஆனா கண்டிப்பா இவன் போட பார்த்தா நமக்கு கண்டிப்பா பெரிய அப்பா ஏதோ வைக்க போறோம் போல. கடைசியில இப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுற விஷயம் என்னடான்னா, எங்க பாரு அசனும் உங்ககிட்ட தான் எதுக்காக நீ முழுமையா சுபோமி யோசோகுராவை நம்பின? இது கேட்ட உடனே ஹீரோ ஷாக் ஆயிடுவான். எப்படி என் பெரிய அண்ணன் கியோச்சிரோக்கு இந்த விஷயம் தெரியும்ன்றது புரியலையே. இதனாலேயே பார்த்தா ஹீரோவுடைய இதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா பதட்டம் ஆகிற அந்த சூழ்நிலையில அவனுடைய கயிறுகளும் அப்படியே அருந்து விழ போகுது. இதை பார்த்து நம்ம சொன்னது கரெக்ட் தான் சொல்லிட்டு கியோச்சிரோ புரிஞ்சுக்கிறான். ஹீரோ இருந்தாலும் தப்பிச்சிடறான். நீ இந்த டெஸ்ட்டுக்கு வந்தது எந்த நோக்கத்துக்காகன்றது எனக்கு எல்லாமே தெரியும். நம்ம யோசோகுரா ஃபேமிலியோடைய முதல் ஹெட்டா இருந்தவங்க சுபோமி யோசோகுரா. அவங்களுடைய பிளட் லைன் உள்ள இருக்க பவர்ஸ் எல்லாமே ரொம்ப அபரிவிதமானது. அதுல இருந்து தான் எங்களுக்கு கிடைச்சிருக்க சக்திகள். காவாஷிட்டாவும் அப்படிதான். ஏன்னா ஏற்கனவே நீ அவன் கூட சண்டை போட்டப்போ கண்டிப்பா கூட அவன் இணைஞ்சது அந்த சமயத்துல கண்டிப்பா உனக்குள்ள அதை செலுத்திருப்பான். உனக்குள்ள சுபோமி யோசோகுரா அந்த ப்ளூமிங்கை வெளிப்படுத்தி வந்தது. அவங்க சொன்ன விஷயங்களை நம்பி நீ அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அந்த சீக்ரெட் லைப்ரரிக்குள்ள நுழைஞ்சு அந்த சீக்ரெட்டான புக்கை படிச்சது. அது மூலியமா அவங்க சில்வர் ரேங்க் ஃபைல் லைசன்ஸ் எடுத்த பிறகு நீ காவாஷிட்டாவை மீட் பண்ண போற சொன்னது எல்லா விதமான விஷயங்களும் எனக்கு நல்லாவே புரியும். தயவு செஞ்சு இந்த வேலையை மட்டும் பார்க்காத ஆசனும். அவ்வளவுதான் நான் உனக்கு சொல்லுவேன். முன்னாடியே வான் பண்றேன். அவங்க உன்னுடைய ஆப்பனன்ட் கிடையாது. கண்டிப்பா உன்னால அவங்கள சமாளிக்கவே முடியாது, புரிஞ்சுக்கோ. ஆனா ஹீரோவும் எனக்கு எல்லாமே தெரியும் பெரியண்ணா. ஆனாலும் எவ்வளவு ஆபத்தா இருந்தாலும் நான் அதை மிட்சுமிக்காக மட்டும்தான் பண்ண போறேன். அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் நான் பாக்குறேன். என் ஃபேமிலியோடைய பாதுகாப்புக்காகவும். நீ எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கலான்றியா? ஆல்ரெடி உனக்கு தான் எல்லா விதமான வசதிகளோட எங்க வாழ்க்கை இருக்கு. எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்ணி முயற்சி பண்ணி இப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் வேலையை பார்க்க தான் நான் இங்க இருக்கல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் தேவையில்லாம மூக்கு நலிக்காத எந்த பிரச்சனையிலையும். சாகணும்னு ஆசைப்பட்டு இந்த வேலையை பார்க்க போறியா சொல்லு. கண்டிப்பா நான் இதோடைய முடிவுல நீங்க என்ன கொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கூட கொண்டுக்கோங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நான் இதுல ஜெயிச்சு எப்படியாச்சும் அந்த விஷயத்தை அடைவேன். இது எல்லாமே நான் மிட்சுமிக்காக மட்டும் தான் பண்றேன். அப்புறம் என் ஃபேமிலிக்காகவும். ஆனா நீ ரொம்ப வீக்கா இருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இன்னும் சில பேர் கீழே விடானுங்க. மிட்சுமியை நீ பாதுகாக்கணும்னு நினைக்கிற அந்த நாலேஜ் எல்லாம் உனக்கு இருக்கு. ஆனா அதுக்கேத்த உடம்பு தான் உன்கிட்ட இல்லையே. நீ ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால கண்டிப்பா இதோடைய முடிவுல நீ சாகத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாம விஷயத்த பண்றதை விட்டுட்டு அவ கூட ஜாலியா இருக்கிறத பாரு. கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணா மட்டும் காவாஷிட்டாவை நீ எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துற முடியும்னு நினைச்சியா? அதுக்கப்புறம் பார்த்து யாருமே மிச்சம் மீறி இருக்க மாட்டாங்க. ஹீரோ மட்டும் தான் அங்க இருப்பான். உன் ஸ்ட்ராட்டஜி எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் நீ மிட்சுமியை பாதுகாக்கணும்னு நினைக்கிற. அதுக்காக இதை பண்ணுறேன்னு சொல்றேன். ஆனா இதனால வரக்கூடிய விளைவுனால உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அப்புறம் மிட்சுமி வருத்தப்படுவான்றதை யோசிச்சு பாத்தியா? உங்க எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ண போறது நான் மட்டும்தான். இந்த வீக்கான டெஸ்டையே உன்னால பாஸ் பண்ண முடியல.
இல்லைன்னா நீ வேஸ்ட் தான் அப்படின்னு ஹீரோவை கடுப்பேத்து அவனுக்கு இன்னும் அந்த ஹார்ட் பீட் அதிகப்படம் ஆகும். ஸோ இதனால அந்த ஒயர்ஸ் எல்லாம் இன்னும் அறுந்து போகிற நிலைமையில ஹீரோ இருந்தாலும் ஒரு சிலதை பிடிச்சி நிற்பான். இவங்க எல்லாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு சிவன் மட்டும் ஏதோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுவான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சீன்ஸும் வாட்சிங் ரூம்ல வந்து இதை பார்த்துட்டு இருப்பான். ஆஹா நம்ம அசனோதான் கடைசியில் இருக்க, அவன் நிலைமை மோசமா இருக்கே. அக்கா வருவா, அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, நான் தோத்துட்டேன், பரவாயில்ல செல்லும் பாத்துக்கலாம், கண்டிப்பா அதுல இருந்து இவன் ஜெயிச்சு மீண்டு வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி அவ சொல்ல, அதுக்கேற்ற போல பார்த்தா ஹீரோ உடனே தன்னுடைய கன்னை பயன்படுத்தி அந்த வயர்ஸ் அழுந்த உடனே ஹீரோ கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கு போல. அதனால அவன் வேகமா அதோடைய புஷ் மூலியமா அவன் அண்ணங்காரங்கிட்ட வேகமா போறான். என்னாச்சு அதுக்குள்ளே சண்டை போறதுக்கு வந்துட்டான். ஹீரோ அடிச்ச அடியிலேயே பார்த்தா அவனை சுத்தி பெரிய பிளாஸ்ட் நடக்கும்னு நினைச்சான். தலைவன் நம்ம கியோச்சிரோ சாதாரண அந்த வயர்ஸை வச்சு அழுக்க தடுத்துட்டு இருக்கான். அந்த தண்டர் ஒண்ணு கூட அவனை தாண்டி போல. இன்னொரு பக்கம் ஹீரோ கூடிய ஸ்வாட் ஒன்று பக்கம் தன்னால முடிஞ்சிருக்க உள்ள போகிறதுக்கு ட்ரை பண்ண விட மாட்டேன். ஆரம்பத்துல இருந்து இதை சொல்லிட்டு இருக்கேன், மிட்சுமிக்காக தான் இதை பண்றேன், என் ஃபேமிலிக்காகவும் பண்றேன், உங்களையும் சேர்த்து தான் நான் பாதுகாக்கிறதுக்காக ஆசைப்படுறேன், கண்டிப்பா நான் விட மாட்டேன். அந்த சேர்ல இருந்து உங்களை நவுத்திட்ட போதும்ல, சரி ஓகே அது கூட பண்ண வேணாம், என்ன இந்த டீ டைம் முடிகிற வரைக்கும் நீ தடுத்து நிறுத்தினா போதும். அதுக்கப்புறமா பார்த்தா விலைக்கு விட்ட செகண்ட்ல ஹீரோ அங்கிருந்து பறந்து போக, ஆனாலும் ஹீரோ பார்த்தா அந்த தண்டர்ஸோடைய கவர்ஸ் மூலியமா மேல பறந்து தப்பிக்கிறான். இதை பார்த்த கியோச்சிரோ ஷாக் ஆகுறான். பரவாயில்ல, முன்னத்தை விட இப்ப நிறைய விஷயத்த புதுசா யோசிக்கிறான். இவன் ஹீரோ பறக்கும் போது யோசிக்கிறான், கண்டிப்பா கியோச்சிரோ அண்ணனுக்கு என்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் என்னன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும், எப்படியாச்சும் இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணி ஆகணும், டீ டைம் வரைக்கும் தாக்கு பிடிச்சா போதும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ உன பக்கம் திரும்பி அட்டாக் பண்ண போக, இந்த மாதிரியும் அட்டாக் பண்ண போது ஃபுட்டோபா ஒரு விஷயத்த சொல்லுவா, உன் ஃபேமிலிக்காக இதை பண்ணினா உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அசனும், ஆனா இதுக்குள்ள தடுமாற்றம் எதனா அடைஞ்சினா கண்டிப்பா உன் அண்ணனை யாராலையும் தடுக்க முடியாது, நீ தோத்துடுவேன். ஹீரோ அதுக்கேற்ற போல வெறியா போறாங்க. இன்னொரு பக்கம் அதே மாதிரி ஷீல்ட கிரியேட் பண்ணி தடுக்கிறான். இந்த மாதிரி ஹீரோ எவ்வளவோ எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் கொடுத்துட்டு அட்டாக் பண்ண அதுல இருக்க ஒரே ஒரு தண்டர் கூட அதை தாண்டி போவாது. உன்னுடைய எல்லா விதமான ஸ்கில்லும் எபிலிட்டி எல்லாமே எனக்கு தெரியும், எந்த டைம் என்ன பண்ண போறோன்றதெல்லாம் கணிச்சுதான் வச்சிருக்கேன் அசனம். அப்புறம் இந்த ரிப்பீட் நான் தர வேண்டாமா அப்படின்னு அவன் ஒரு பக்கம் இன்னொரு வயர் அவன் நோக்கி அனுப்பேன். இருந்தாலும் அதை கட் பண்ணி தப்பிச்சிருவான். பரவாயில்ல, வெப்பனை மாத்திட்டியா, நல்லா அதை யூஸ் பண்ணிருக்கேன். ஹீரோ திரும்பியும் கிட்ட போயிட்டு க்ளோஸ் அப்ல அந்த ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுவான். பட் இருந்தாலும் இவன் தன்னுடைய வயர்ஸை வச்சு தடுப்பான். நீ இன்னும் ஏன் ப்ளூமிங் ஆக்டிவேட் ஆகி இது வரைக்கும் பார்க்கல, நான் அதை பண்ண மாட்டேன், கவலைப்படாத, டீ டைம் வரைக்கும் என்னால தாக்கு பிடிக்க முடியும் கண்ணா. ஒரே ஒரு விரல் அசைக்கு தான், அதுலயே ஹீரோ பின்னாடி போய்க்கிறான். இந்த முறை எல்லா விதமான அந்த வயர்ஸும் இப்போ அவனை கட்டி போட்டு அவனை அசையாத மாதிரி பண்ணுது. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தா ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அப்போ ஃபுட்டோபா கிட்ட கேட்டிருப்பான் கியோச்சிரோவோடைய அந்த வயர்ஸ்ல இருந்து எப்படி தப்பிக்குதுன்னு. சோ அந்த டெக்னிக்காக ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும், நிதானமா இருக்கணும், ஆழ்ந்து சிந்திக்கணும், ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி ஃபுட்டோபா தான் கூட அவ எடுக்கிற ட்ரைனிங்கோட ஹீரோவையே சேர்த்து எடுக்க வச்சிருக்கா. இதுலயே அவ கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்கான், அந்த ஸ்டீல் ஸ்பைடர் வெப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமானது, நீ அதுல இருந்து எக்காரணம் கொண்டு தப்பிக்கவும் முடியாது, அப்படி தப்பிக்கணும்னு நினைச்சுன்னா என்னுடைய ஏர் பவர் மாதிரியான விஷயத்த நீ வேற விதமா உனக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தணும். அது உண்மைதான், தப்பிக்க முடியாதுதான், ஆனா என்கிட்ட இருக்கிற வழியை கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணாம விட மாட்டேன். அதுக்கேற்ற போல பார்த்தா ஹீரோக்கு அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஹீரோ அதை இப்ப யோசிச்சு பாக்குறான். திரும்பியும் பார்த்து ஹீரோவும் அதை யோசிச்சு பார்த்து இப்போ அவன் கத்திகள் எல்லாமே மாற்ற அதே சமயத்துல அந்த டெக்னிக் எதிரான ஒரு சின்ன சூழலை மாதிரி மாத்திடுறான். இதனால ஈஸியா அதுல இருந்து தப்பிக்க முடியுது அவனால. இருந்தாலும் ஒரு சில இடத்துல அவனுக்கு காயம் ஏற்படுது, ரத்தம் வருது, விட மாட்டேன், தோத்து போகவே விட மாட்டேன். இதுல அந்த நாள் எனக்கு ஞாபகம் இருக்கு, நேருக்கு நேராக இவர் எதிர்த்திருக்கேன் ஆரம்பத்திலேயே அதுவும் அப்படின்னு ஹீரோ பண்ண அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்த சீனை யோசிச்சு பாக்குறான். இன்னும் எனக்கு டைம் இருக்கு, என்ன மன்னிச்சிருந்தா எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ மும்மரமா திரும்ப போய் அட்டாக் பண்ண. பரவாயில்ல, இந்த டெக்னிக் ஃபுட்டோபாவோட அவகிட்ட இருந்து கத்துக்கினா நல்ல விஷயம் தான், ஆனா வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு திரும்பியும் ஹீரோ மேல அதே வெப் பயன்படுத்தி அவனை பிடிக்க பார்க்க. ஆனா இந்த முறை ஹீரோ பார்த்தா தன்னுடைய தோலெல்லாம் அப்படியே கட்டாயி விட்டுருவான். இதெல்லாம் நான் எதிர்பார்க்காத விதத்துல எனக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரியான டெக்னிக்கா இருக்கு. கண்டிப்பா இவன் நம்ம ஃபேமிலியில இருக்க ஒவ்வொருத்தர கேட்டிருப்பான், இது கெங்கோவுடைய ஸ்டைல் ஆச்சு. அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு மிஸ் ஆகிற மாதிரி தோணுது, என்ன இது, என்னுடைய ஃபைபர்ஸ் எல்லாத்தையுமே நான் பிடிச்சி எடுக்கும் போது என்னுடைய கை கொஞ்சம் லைட்டா வீக் ஆகிற மாதிரி உணர்றேன். பார்த்தா நம்ம நனோயோடைய வேலை தான், நியூரோ டாக்ஸின் சொல்லக்கூடிய அந்த டாக்ஸினை அவங்க அண்ணனுக்கு எதிராகவே அந்த ஸ்பைடர் வெப் மேல பயன்படுத்த முடியும் ஹீரோவால. அதுக்காக தான் அவன் உதவி பண்ணிருக்கான், எடுத்து கொடுத்தேன். அண்ணன்காரனை கொஞ்ச நேரத்துக்கு தான் அது வீக் ஆகுமே தவிர முழுமையா எதுவும் பண்ண முடியாது. அசனோ தான் எதனா பண்ணி அவனுக்கு வேற வழி இல்ல. உண்மைதான், கண்டிப்பா எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்றதுக்கு அவனுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்காங்க. ஹீரோ ஒன்று பக்கம் அந்த வெப்பனை திரும்பியும் வேற விதமா மாத்தலாம் ட்ரை பண்ண. அப்பதான் சின்சோ யோசிச்சு பார்ப்பான். சின்சோ காமிக்க அவன் ஒன்னொரு பக்கம் யோசிப்பான். கண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடி அசனோ இதுல நிறைய விதமான மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிருக்கேன், சூப்பரா இருக்கும், நீ கவலையப்படாது, ரொம்ப நன்றினா, வேற லெவலா இருக்குது, வேற லெவலா தான் இருக்கும். இது திரும்பியும் உன்னால ரிவால்வராகவும் பயன்படுத்த முடியும், அதனால அதோடைய டெக்னிக் எப்படின்றத கத்துக்கோ சீக்கிரமா. ஹீரோ அதுக்கப்புறம் தன்னால முடிஞ்சளவுக்கு எவ்வளவு கம்ப்ரஸ் பண்ணி அதை திரும்பியோ கன்னா மாத்த முடியுமோ மாத்த ட்ரை பண்றான். ஆனா அங்க இருக்கிற அந்த ஃபைபர்ஸ் எல்லாமே அதை ஸ்டக் ஆகி வச்சிருக்கேன். சோ ஹீரோ கொடுக்குற அந்த பிரஷர்னால அங்க சக்திகள் அதிகமா வெளிப்படுது. சிவன் உன்ன பக்கம் யோசிக்கிறா, என்ன சொன்ன நீ கண்டிப்பா அண்ணங்காரனுடைய ஃபைபர் வெப்ஸ் கிட்ட கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியாதுடா, நீ ஒன்ன விலைக்கு விட்டா இன்னும் ஏகப்பட்டது அவன் இறக்கும், நீ தோக்கிறது 100% உறுதியா தான் இருக்கீங்க அப்படின்னு அவன் நம்பிக்கை இல்லாம தான் இருப்பான். ஆனா ஹீரோ வந்து ஒரு அடி கொடுப்பான் பாருங்க, டார்க் தண்டர்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக் பெரிய லெவல்ல இருக்குவாங்க. ஆனா இதனால ஒண்ணுமே வேலை செய்யாது. அசால்ட்டா அவன் தடுத்துட்டு இருக்கிற சமயத்துல ஹீரோவுடைய ஸ்வாட் தான் அங்க உடஞ்சு போகுது. இந்த முறை பார்த்தா ஏதோ கைகள் மாதிரியான விஷயத்த பயன்படுத்தி அவன் தடுத்திருக்கான். பரவாயில்ல அசனம், பெரிய லெவல்ல பெரிய அட்டாக் தான் பண்ணிருக்கேன், பட் இருந்தாலும் என்னால தடுத்துட முடியுமே, இது இன்னும் மில்லி மீட்டர் லெவல்ல இருக்கக்கூடிய ஃபைபர் ஃபைடர் வெப்ஸ், இந்த கைகள் கண்டிப்பா உன்னை தோக்கடிச்சிரும், இது ஒன்னும் வீக்கானது கிடையாது,
கிடையாது, நீ ரொம்ப வீக்கா இருக்கன்றதை புரிஞ்சுக்கும். இதுல கிட்டத்தட்ட 1000க்கும் மேலான கைகள் இருக்கு, ஒன்னத்தோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு. சோ நீ எப்படி அட்டாக் பண்ணாலுமே அசால்ட்டா இதுங்க தடுத்துரும். எங்க பாரு உண்மையை புரிஞ்சுக்கோ, எனக்கு மிட்சுமி மேல இருக்கிற பெரிய பாசத்தினால அவளுக்காக நான் என்ன வேணாலும் இங்க பண்ண தயாரா இருக்கேன். கண்டிப்பா நீ அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. சோ உங்க 2 பேரையும் ப்ரொடெக்ட் பண்ண போறது நான் மட்டும் தான். ஒழுங்கா இதுல இருந்து விட்டு கொடுத்துட்டு போயிடு. ஆனா ஹீரோ உணர் பக்கம் அந்த இருந்து அந்த ஃபைபர் கேபிள்ஸ் எல்லாம் அழுந்ததுனால உடனடியா கீழே விட ஆரம்பிக்கிறான். சை, ஒரே ஒரு கேபிள் கூட இல்ல, நான் இப்ப விழுந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான் தோத்துறேன்னா இது முடிவா இருக்க கூடாதுங்க அப்படின்ற மாதிரி அவன் மனசுல யோசிச்சுக்கினே கீழே விழான். யோசி என்ன வழி பண்ண தப்பிக்கிறது வாய்ப்பு இருக்குன்றது யோசி. அப்ப நல்லா ஆழமா யோசிச்சுட்டு இருப்பான். அந்த சமயத்துலதான் பார்த்து திரும்பி அந்த ப்ளூமிங் வரும். சுபமி யோசிக்கிறா, திரும்பி அவனுடைய நினைவுகள்ல அந்த இடத்துக்கு வரான். இதை பார்த்த ஹீரோ ஷாக்கா வரான். ஆச்சரியப்படாத ஆசனம், என்ன நீங்க சமன் பண்ணது நீ மட்டும் தான். உன் மனசுக்குள்ள இருக்கிற வேதனை எல்லாம் மறந்துடு, நான் சொன்னதை மட்டும் செய், கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்காக தான் நான் இப்ப பவர் கொடுக்க வந்திருக்கேன். என்னுடைய ரத்தம் உனக்குள்ளயும் இருக்கு. சோ மறக்காம அதை சரியா அவைக்னிங் பண்ண கத்துக்கோ. ஏன்னா இப்ப அதை நான் பயன்படுத்துறதுக்காக முழு உரிமையை உனக்கு கொடுத்துருக்கேன். இப்போ கேர்ஃபுல்லா இரு, அது ரொம்ப பவர்ஃபுல்லான பிளட்ன்றதுனால உன்னால முழுமையா கண்ட்ரோல் பண்ண முடியாம கூட போகும் உடம்பால. சோ எல்லாத்துக்கும் எச்சரிக்கையாவே இரு, அதோடைய முடிவுல நீ அழியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு மறந்துடுவாங்க. பவர் எனக்கு இப்போ கிடைச்ச மாதிரி தோணுது, எல்லாத்தையும் மாத்தணும், இப்படியே விட்டு கொடுத்துட்டு எப்படி அந்த ஒரு பவரை என்னால உணர முடியுது. உடனே பார்த்தா ஹீரோ கீழே வீந்துட்டு இருக்கிறவன் தன்னுடைய கத்தியா இருந்த அந்த வெப்பனை அப்படியே கண்ணா மாத்தி ஒரு ஷூட் பண்ணுவான் பாருங்க அடியில. அவன் பண்ண அந்த ஷூட் பெரிய லகமா இருக்கும், அந்த பவர்ல அடிச்சு புட்டின்னு மேல போறான். ஆனா இதோடைய ஏடா கொடுத்தனால பார்த்தா ஹீரோ அவங்கிட்ட போவாம கையில போயிட்டு மோதி வீந்துறான். இதை பார்த்து நம்ம அண்ணங்காரன், ஓ அவனுடைய அந்த பிளட்டுக்கான சூப்பர் பவர்ஸ் எல்லாமே அவைக்னிங் பண்ணிட்டேனா, என்ன கட்டுப்படுத்த தெரியல அதான் விஷயம். ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு மட்டும் தெரியுது. கண்டிப்பா இதுக்கு காரணம் அந்த சுபமியா தான் இருக்கணும். அவங்க இவனை என்ன பண்ணாங்க தெரியலையே. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ அந்த இடத்துல ரொம்ப தடுமாறிட்டு இருக்கான். என்ன இந்த பவர் என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல, என் பாடி பயங்கரமா வலிக்குது எல்லா இடமும். அப்பதான் பார்த்து அவங்க ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி பொசஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய அதிகப்படியான பவர் கொடுத்து ஹீரோவை அவனுடைய பவரை அவனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க பண்ற போது அவனுடைய உடம்பு ஃபுல்லா அந்த பூக்கள் மலர ஆரம்பிக்குது. இதுக்கிடையில தான் பார்த்தா நம்ம ஹீரோவால கட்டுப்படுத்த முடியாத பார்த்தது நம்ம அண்ணங்கார தன்னுடைய ஃபைபர்ஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு அனுப்பேன். அதுவும் உன்னொரு பக்கம் அவனை தொட்ட உடனே அவனுக்குள்ள இருக்கிற அந்த வலி எல்லாமே கொஞ்சம் குறையும். கவலைப்படாது, இது டெம்பரரியா உன்னுடைய பாடி எல்லாத்தையுமே பேரலைஸ் ஆகிருக்கும். ஏன்னா நீ உன்னுடைய பவரை ஒண்ணுமோ கண்ட்ரோல் பண்ண தெரியாம வீக்கா தான் இருக்க ஆசனம். நீ அந்த பவர் அவைக்னிங் பண்ணிருக்கலாம், ஆனா கட்டுப்படுத்த தெரியாம இருந்தா எந்த விதத்திலயும் அது பிரயோஜனம் இல்லை. முற்றுமையா உன்னுடைய உடம்பை பத்தி தான் கவலைப்படுவான். இந்த நிலைமையில தயவு செஞ்சு இப்படியாப்பட்ட விஷயத்தெல்லாம் பண்ணாத. ஆனா ஹீரோவும் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன், அவளுக்காக நான் எதை வேணாலும் பண்ணுவேன், சாகறதுக்கு ரெடி அப்படின்னு யோசிச்சவன் தன்னுடைய பவரை மொத்தமா 6ஆவது ரிலீஸ் பண்ணுவான் பாருங்க. அப்படியே ஹீரோ கிட்ட எரிஞ்சுக்கினே வந்து அட்டாக் பண்ணுவான். இந்த மாதிரி ஹீரோ பண்ணக்கூடிய அந்த பெரிய லெவலுக்கான அட்டாக் பார்த்தா அவனுடைய சின்ன சின்ன கைகள் எல்லாமே தடுத்துட்டு இருக்கு. ஆனா அடுத்த செகண்டே அந்த இடத்துல இருக்கிற பில்டிங்கோட ஒரு ஃப்ளோர் சுத்தூரம் பார்த்தா எல்லா இடமும் வெடிச்சு சதுர. யாருக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு புரியல. எல்லாரும் பதறாங்க, என்னதான் ஆச்சு அவங்களுக்கு. பொட்டபா மட்டும் யோசிப்பான், கண்டிப்பா அவன் பெரிய லெவலுக்கு அச்சீவ் பண்ணிருக்கான், ஆனா அவனுடைய பாடி அதுல கண்ட்ரோல் ஆயிருக்குமே தெரியலையே, எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் புகை மட்டும் கலைஞ்ச பிறகு அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ சரியா அவனை வச்சிருக்கிற அந்த ப்ரொடெக்ஷன் லேயரை தாண்டியும் அந்த ஸ்வாட் உள்ள போயிட்டு இருக்கு. பரவாயில்லையே, ஒரு வழியா முதல் பேரியரை தாண்டி வந்துட்டேன். ஹீரோ தடுமாறி கீழே விழ போறான், கை பிடிக்க முடியாதனால. அப்ப அண்ணங்காரன் பிடிச்சிருவான். அப்புறம் அவன் மேல தூக்கி விட, டீ டைம் முடிஞ்சிச்சு கண்ணா, அதனாலதான் உன்னை இப்ப நான் ஹெல்ப் பண்றேன், நீ பாஸ் பண்ணிட்ட ஒரு வழியா. இருந்தாலும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, பெரிய லெவலில் சாதிச்சோன்னு மட்டும் நினைக்காத. என்னமோ உனக்கான அந்த ப்ளூமிங் பவர் ஃபுல்லுமே வந்து உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல உன் பாடியால. எப்படிலாம் இருந்தேன்னா கண்டிப்பா பின்னாடி பிரச்சனை பெருசாகிறது வாய்ப்பு இருக்கு. நீ ஒருத்த நாள் தான் என் தங்கச்சியை பாத்துக்கிற லெவலுக்கு. ஆனா என் மேல இருக்கிற பாசத்தை காட்டிலும் அவளுக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உனக்குமே அவன் மேல என்னை விட நிறைய அக்கறை இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்து மிட்சுமை ப்ரொடெக்ட் பண்ற உன்னுடைய வழியை நீயே பாத்துக்கோ, நான் அதுல தடையிட மாட்டேன். என்கிட்ட வம்பு மட்டும் வச்சுக்காது சரியா? கண்டிப்பா நீங்க சொல்லவே தேவையில்ல, நீங்க என் குறுக்கால வராதிங்க. எல்லாரும் கொண்டாட்டம் தான், ஒரு வழியா அவன் ஜெயிச்சிட்டான், பாஸ் பண்ணிட்டானு. சீசா உன்னொரு பக்கம் பார்த்து சந்தோஷத்துல அக்காவை போட்டு ஃபைட்டு இருக்கான், ஜெயிச்சிட்டாவன். ரிப்போர்ட்டர் பொண்ணு உன்னொரு பக்கம் பார்த்தா இந்த விஷயத்தெல்லாம் அங்க இதுல இருந்து பார்த்து சரியா கேப்சர் பண்ணிட்டா போட்டோ எடுத்து. இந்த வருஷம் நல்ல வேலை ஒரே ஒரு கேண்டிடேட் ஆச்சு பாஸ் பண்ணனே, இதை நான் கண்டிப்பா நான் டாப் பேஜ்ல போடணும். அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பின பிறகு நம்ம அண்ணங்காரன் ஹீரோவுடைய கார்டை வாங்கி அதுல சைன் போட்டு அடுத்த செகண்ட் அது சில்வர் ரேங்க் கார்டா மாறிடுது. ஹீரோ ஒரு வழியா சாதிச்சிட்டான். இது எல்லாமே போராட்டம் மிட்சுமிக்காக தான். அவ உன்னொரு பக்கம் அங்க என்ன ஆச்சு நிலவரம், என் ஆளு டெஸ்ட்டுக்கு போன ஒன்னும் வரலைன்னு வேதனையில இருக்கா. கால் வந்த உடனே, ஹலோ அக்கா நான் தான் போட்டோவா பேசுறேன், கவலைப்படாத, அவனுடைய ப்ளூமிங் பவரால அசனோ ஜெயிச்சிட்டான். சந்தோஷத்துல அவ துள்ளி உதிக்கிறா, ஆஹா ஜெயிச்சிட்டான். வீட்டுல இருக்க எல்லாரும் அதை அப்படியே கொண்டாடுறாங்க எல்லாரும் ரகமா. என்னடா இதோட முடிஞ்சிட்டா, பிரச்சனை பெருசா எதுவும் இல்லையானா அடுத்த ரகம் அங்க வருது. ஹீரோ பண்ண கியோச்சிரோ பண்ண அந்த அட்டாக் நல்லா உருவாக்கணும், பெரிய சேதாரத்தினால அந்த இடத்துல வந்து பெரிய புயலே வந்திருக்க மாதிரி ஆயிருக்கும்ல. அந்த எஃபெக்ட்னால பார்த்து தலைவன் அவங்க அப்பங்காரன் அங்க வந்துட்டு இருக்கான். அவன் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். டைம் வந்தாச்சு, உங்களை பாக்கிறதுக்காக தான் வந்துட்டு இருக்க என்னுடைய புதையல்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலக நாள் வைக்கோங்க, அப்பதான் நான் போற அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.